திமுக முன்னாள் துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான பொன்முடி தன்னுடைய அநாகரிக பேச்சுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். இதுகுறித்து அவரின் மன்னிப்பு கடிதத்தில், சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன். நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இது போன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் இந்த பேச்சு அமைந்துவிட்டது குறித்தும் அவர்கள் தலை குனியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன். மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.